வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவன் எல்லாருக்கும் சர்வ கலாட்சமும் தரணும். நானும் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பதிவை நான் நேற்றே கொடுக்கலான்னு இருந்தேன். நேற்று நான் ட்ரை பண்ணேன், 3ஆம் முறை பார்க்க முடியுமான்ட்டு. ஆனால் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு திங்கக்கிழமை பார்க்கறது ரொம்ப விசேஷம்தான். அது பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை அமாவாசைக்கு அடுத்து வர 3ஆம் நாள். ஆனா ஆக்சுவலா இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமையும் வரலாம், திங்கட்கிழமையும் வரலாம். ஏன்னா சனிக்கிழமையும் அமாவாசை இருந்தது. அதனால இன்னைக்கு கூட நிறைய பேர் பார்க்க முடியும், பாருங்க. இதோட தலப்புராணம்னா சந்திரன் ரொம்ப அழகுல மதிமயங்கி விநாயகரை கிண்டல் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு. அதனால விநாயகர் பெருமான் தான் உன்னுடைய ஒளி மங்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. அவரும் எங்கெங்கயோ பண்ணி பார்க்கறாரு. கடைசியில அவர் சாப விமோச்சனம் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. அப்புறம் அவரே என்ன பண்ணாரு, திரும்பவும் சிவபெருமான்கிட்ட கேட்டப்போ, உனக்கு சாப விமோச்சனம் யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் இதை போய் கேட்கணும்னு சொன்னோன்னா, அவர் திரும்பி விநாயகர் பெருமானை தவம் பண்ணி அவர் திரும்பவும் தேய்ந்து வளருவாய்ன்னு சொல்லிட்டு ஒரு அருள் பண்ணினதான் வரலாறு இருக்கு. நம்ம இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பிறை தரிசனம் பாத்தீங்கன்னா எங்க இது முதல்ல வந்தது, எப்படி இது ஆரம்பிச்சது, எல்லாமே பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடு. ஏன்னா சிவபெருமான் தான் இந்த பிறை சந்திரனை தலையில சூடிக்கிறாரு. ஆனா அந்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, சிவபெருமானுக்கு ஏன் பூலோகத்துல லிங்க வழிபாடு இருக்குன்றது ஒரு ரொம்ப நாள் இது போயிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு பிருகு முனிவர் தான் சாட்சி. பிருகு முனிவர் என்ன பண்றாரு, சாபம் கொடுத்துறாரு சிவபெருமானுக்கு. உனக்கு ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் உருவம் இருக்கு, ஆனா உனக்கு உருவம் இல்லாத ஒரு லிங்க வழிபாடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் லிங்கம் உருவானதும் எங்கன்னா திருவண்ணாமலையில தான். இப்போ இது ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, இது சாப விமோச்சனம் கொடுத்த விநாயகர் பெருமான் தேய்ந்து வளருவான்னு சொன்னாரு. ஆனா அப்படி தேஞ்சு வர 3ஆம் பிறை முதல் நிலவை என்ன பண்றாரு, சிவபெருமான் தன்னுடைய சிரசுல சூடிக்கிட்டு ஒரு நித்திய தோஷ நிவர்த்தி மாதிரி சிவபெருமான் சந்திர பகவானுக்கு அருள்றாரு. ஸோ அதனாலதான் 3ஆம் பிறையான்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமானையும் கூப்பிடுவோம். நம்ம ஆக்சுவலா இது எல்லாமே காரணம் அந்த திருவண்ணாமலை கோவில்ல தான் நிறைய லிங்கங்கள் புதைஞ்சதற்கதாகவும் வரலாறு இருக்கு. அங்கதான் முதல்ல லிங்க வழிபாடு தோன்றினதாகவும் வரலாறு. ஏன்னா இது லிங்க புராணத்துல சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் சிவராத்திரி கூட முதல்ல ஆரம்பிச்சது, கொண்டாடப்பட்டது எல்லாமே இங்கதான். பாத்தீங்களா, இந்த எனக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது யூடியூப்ல, இது எடுத்து போட்டேன். ஆக்சுவலா திருவண்ணாமலையில ஏன் இது அவ்வளவு விசேஷம் 3ஆம் பிறை பாக்குறதுன்னா, எல்லாருக்கும் தெரியணும், திருவண்ணாமலை மலையே சிவபெருமான் தான். அவர் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற தோற்றம் தான் இது. இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஜடமுடி, மேல பாத்தீங்கன்னா தலை, அப்படியே அந்த படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மலை அமைப்பு வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, திருவண்ணாமலையில தான் பார்க்க முடியும். அந்த திருவண்ணாமலையில நீங்க இந்த பிறைச்சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அதுக்காக எல்லாரும் திருவண்ணாமலை போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதுவும் தப்பில்லை. ஏன்னா நானும் திருவண்ணாமலை இல்லை, நான் என்ன பண்ணுவேன், மாடியில போய் தான் பார்ப்பேன். ஆனா அந்த நேரத்துல பார்க்கும்போது திருவண்ணாமலையில கிடைச்ச அந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் நம்ம சொல்லும் போது எங்க இருந்தாலும் நமக்கு முக்கியம் என்ன, திருவண்ணாமலை முக்கியம் இல்லை, நமக்கு முக்கியம் நம்ம சிவபெருமானோட அந்த தரிசனம் தான். நம்ம 3ஆம் பிறையை பார்க்கும்போது நமக்கு அப்படியே யாரை பார்க்கிறோம்னா 3ஆம் பிறையை இல்லைங்க, சாட்சாத் நம்ம சிவபெருமானைத்தான் பார்க்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு சிவபெருமானோட அருளும் வரமும் கிடைக்கும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு அந்த 3ஆம் பிறையை பார்க்கிறோமோ அது அப்படியே பலிதமாகும் சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா அதனாலதான் நிறைய பேர் முன்னோர்கள் 3ஆம் பிறை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லதும் கூட. அந்த நேரத்துல நம்ம என்ன நினைச்சு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சிவபெருமானே இதை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் பிறையை பார்த்து வேண்டிக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அதோட பலன் அளப்பரியதாக இருக்கும். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இது ஒரு 108 டைம்ஸ் நீங்க சொல்லி பாருங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும். இப்போ நேத்து பார்க்காதவங்க திங்கட்கிழமை இன்னைக்கு பார்க்கறதும் நல்லதுதான். ஏன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கே உரிய நாள். ஸோ இன்னைக்கு பார்த்து நம்ம கும்பிட்டா